சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு டாபிக் தான் மனித ஓநாய். அதாவது ஒரு மனுஷன் ஓநாயா மாறுறது. இந்த மனித ஓநாய் கதை இந்தியா மட்டும் இல்லாம யூரோப், ஜெர்மனி, எகிப்து வரைக்கும் பேசப்படுது. அப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் மனித ஓநாயை பத்தி என்ன மாதிரியான கதைகள் சொல்லப்படுதுங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன் 1589, அதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனில உள்ள பெட்ராக் அப்படிங்கிற ஒரு நகரத்துல பொதுமக்கள் முன்னால ஒரு விசாரணை நடக்குது. பீட்டர் அப்படிங்கிறவன் ஏகப்பட்ட கொடூரமான குற்றங்கள் பண்ணிருக்கான். அதாவது கொலை இது மட்டும் இல்லாம மனுஷங்களை கட்டி வச்சு அவங்க உயிரோட இருக்கும் போது அவங்க சதைய பிச்சு தின்னுருக்கான். இதுதான் இவன் மேல இருக்கிற குற்றச்சாட்டு. நீதிபதி இந்த குற்றத்துக்குலாம் நீ என்ன பதில் சொல்றன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் காட்டுல ஒரு சூனியக்காரியை பார்த்தேன், அவன் எனக்கு ஒரு வரம் தரன்னு சொன்னான், சரின்னு நானும் ஏத்துக்கிட்டேன். ஆனா போக போக தான் தெரிஞ்சது அது வரம் இல்ல சாபம்னு. நான் என்னையே அறியாம கொலை மனுஷங்க சதைய பிச்சு திங்கிறது அப்படின்னு நான் ஏகப்பட்ட செயல்கள் செஞ்சுட்டேன். இதுக்கு முழுக்க நான் காரணம் இல்ல, அந்த சூனியக்காரி தான் அப்படின்னு பீட்டர் சொல்றான். இதோட இல்லாம ஊர் மக்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது பீட்டர் ஒரு மனுஷன் கிடையாது, இவன் ஒரு மனித ஓநாய். இவன் மனுஷங்களை சாப்பிடும்போது இவன் ஓநாயா உருமாறுறான், இவன் உடம்பு முழுக்க தானாவே முடி முளைக்குது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் வச்சு அந்த நீதிபதி பீட்டருக்கு மரண தண்டனை கொடுத்துறாரு. ரெண்டாவது ஐரோப்பியா பொறுத்த வரைக்கும் அந்த நாடு முழுக்க மனித ஓநாயோட கதை பரவலா பேசப்படும். அமெரிக்கால எப்படி மான் வேட்டைக்கு போறாங்களோ அதே மாதிரி ஐரோப்பியால ஓநாய் வேட்டைக்கு போவாங்க. ஐரோப்பாவோட இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னா, மனித ஓநாய் ஒரு பாவப்பட்ட ஜீவன், மனுஷ உருவத்துக்கு வர ஏங்குற ஒரு விதமான விலங்கு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா யூரோப்பியர்கள் மனித ஓநாய்ங்கிற கான்செப்டை முழுசா நம்பினாங்க. மூணாவது கிரீக் நாட்டுல ஒரு கதை சொல்றாங்க. என்னன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடு மேய்க்கிற பையன் காட்டுக்குள்ள ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். மேய்ப்பன் அப்படிங்கிற ஒரு கிரீக் கடவுள் இந்த பையனுக்கு காட்சி அளிச்சிருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே இந்த பையனுக்கு அவங்க மேல லவ் வந்துடுது. அந்த கடவுளுக்கும் இந்த பையனை பார்த்த உடனே காதல் வந்துடுது. ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த கடவுள் இந்த பையனை விட்டு விலகி போகும்போது ஒரு சாபம் கொடுக்குறாங்க. என்னன்னா, நான் திரும்பி வர வரைக்கும் நீ ஓநாயா இருக்கணும், ஏன்னா இவன் வேற யாரையும் காதலிச்சிடக்கூடாது, இல்ல வேற யாரையும் கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் திரும்ப வர வரைக்கும் நீ ஓநாயா இருன்னு சொல்லி ஒரு சாபம் கொடுக்குறாங்க. அந்த பையனும் அதை முழுசா ஏத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் கிரேக்க காடுகள்ல அந்த கடவுள் வருவாங்கன்னு இவன் காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எகிப்து. லைகான் அப்படிங்கிற எகிப்து மன்னனுக்கு அவங்க கடவுளான ஜூசால் ஒரு சாபம் தராரு. எதுக்காகனா, அந்த மன்னன் பண்ணாத கொலைகள் கிடையாது, பண்ணாத அட்டூழியங்கள் கிடையாது. இது எல்லாத்தையும் பார்த்து பொறுக்க முடியாத எகிப்து கடவுள் அந்த அரசனுக்கு ஒரு சாபம் தராரு. என்னன்னா, ராத்திரி முழுக்க ஓநாயா உருமாறி காட்டுக்குள்ள அலையணும், பகல்ல சூரிய வெளிச்சம் இருக்கும் போது வெளியவே வர முடியாது, அப்படியே மீறி வந்தா அந்த மன்னனோட உடல் கருகிடும். இந்த குறிப்பிட்ட கதை பல வருஷமா எகிப்து மக்களால நம்பப்படுது. அடுத்து கத்தோலிக்க மதம் ஐரோப்பியா முழுக்க பரவ ஆரம்பிச்ச காலத்துல மனித ஓநாய், மந்திரம், சூனியக்காரி இந்த மாதிரியான விஷயங்களும் சேர்ந்து பரவ ஆரம்பிச்சது. குறிப்பா மனித ஓநாய் ஒரு கெட்ட சகுனம்னும், மனித ஓநாய்க்கும் சைத்தானுக்கும் சம்பந்தம் இருக்குன்னும், இன்ஃபேக்ட் சைத்தானோட வாகனம் தான் மனித ஓநாய்னு ஏகப்பட்ட கதைகள் சொல்லப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம 16ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பியால இருந்த புகழ்பெற்ற சூனியக்காரிகளை பிடிச்சு அவங்க எல்லாரையும் கொல்ல சொல்லி உத்தரவிட்டாங்க. ஏன்னா ஐரோப்பியர்கள் இந்த சூனியக்காரி தான் மனித ஓநாயை உருவாக்குறாங்கன்னு நம்பினாங்க. ஐரோப்பியால இருக்கிற ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கோட கதைப்படி ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு இளைஞன் சாத்தான் கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறான். அதாவது ஐரோப்பிய கண்டத்திலேயே நான் மட்டும்தான் அழகா இருக்கணும், எல்லா பெண்களும் என்னை பார்த்து மயங்கணும், இப்படி என்ன மாத்தினா நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சாத்தான் கூட இவன் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறான். சாத்தான் அதை ஒத்துக்கிட்டு அவன் கேட்ட வரத்தை கொடுக்குது. அதே சமயம் ஒரு சாபத்தையும் கொடுக்குது. அதாவது ஒவ்வொரு மாசத்தோட முடிவிலையும் வேர் உல்ஃபா இருப்ப, அதாவது மனித ஓநாயா இருப்ப, நைட்டு முழுக்க மலை மேல ஏறி நின்னுகிட்டு ஊளையிட்டுக்கிட்டே இருப்ப அப்படிங்கறத அந்த சாபம். இதோட இல்லாம 20ஆம் நூற்றாண்டுல சினிமா மூலமா மனித ஓநாய்க்கு மறு உருவம் கொடுத்தாங்க. அதாவது அமெரிக்கால ஏகப்பட்ட படங்கள் ஓநாய் மனுஷனை பத்தி எடுக்கப்பட்டுச்சு. அவங்க ஓநாய் மனுஷனுக்கு புதுவிதமான அடையாளத்தை கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓநாய் மனுஷனால கடிப்பட்ட அந்த மனுஷனும் ஓநாயா மாறிடுவான். அது மட்டும் இல்லாம கடிப்பட்ட அந்த மனுஷன் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மனித ஓநாயா உருமாறுவான். மனித ஓநாய சில்வரால செய்யப்பட்ட ஆயுதங்கள் மூலமா ஈஸியா கொல்லலாம். இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த படத்துல காட்டப்பட்டுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல இருக்கு. என்னன்னா, இங்க ஆண்கள் மட்டும்தான் மனித ஓநாயா மாறுறாங்க. எந்த காலகட்டத்திலையும் ஒரு பெண் மனித ஓநாயா மாறினா அப்படிங்கிற கதை இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கிரேசியான விஷயம் இருக்கு. என்னன்னா, பண்டைய இந்தியால ஒரு மனித ஓநாய் கதை சொல்லப்படுது. அதாவது ஒரு மரம் வெட்டுற விவசாயி நைட் நேரத்துல காட்டுக்குள்ள மரம் வெட்டிட்டு இருக்காரு. அப்போ ஒரு 5 அடி ஹைட் உள்ள ஒரு ஓநாய் வந்து அவரை கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருக்கு. அவர் கத்துன கத்துல பக்கத்துல இருந்த எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஒரு வழியா அவரை காப்பாத்தி ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனா கடிப்பட்ட கொஞ்ச நாள்ல அவர் பிஹேவியர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஒரு ஓநாய் எப்படி சாப்பிடும், ஒரு ஓநாய் எப்படி கத்தும், ஒரு ஓநாய் எப்படி ஓடும், அதே மாதிரி இவரும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்துட்டு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் தெளிவா புரியுது, இவர் பண்றதெல்லாம் ஓநாய் மாதிரியே இருக்குன்னு. இப்படியே இருக்க திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாரு, கண்ணில் தென்படுற எல்லாரையும் பிடிச்சி கடிச்சு வைக்கிறாரு. சின்ன குழந்தைங்க பெரியவங்கன்னு பாகுபாடே பார்க்காம கண்ணில் தென்படுற எல்லாரையும் பிடிச்சி கடிக்க
ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஊர்ல இருந்தவங்க இவரை பிடிச்சி கட்டி போட்டு பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்காங்க. காட்டுக்குள்ள போய் கரெக்டா கட்டு அவுத்து விடும்போது அவர் நேரா காட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு பெரிய பாறை மேல ஏறி நின்னு ஊளையிட்டு இருக்காரு. கரெக்டா ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு நைட்டும் இதே மாதிரி காட்டுக்குள்ள இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதனாலேயே அந்த ஊர் மக்கள் அந்த காட்டுக்குள்ள போகாம இருந்திருக்காங்களாம். இந்த கதைகள் எல்லாமே மக்களால சொல்லப்பட்டது. இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஒரு ஓலைச்சுவடியோ கல்வெட்டோ இல்ல ஒரு சிற்பமோ எதுவுமே கிடையாது. ஆனா ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி ஓநாய் மனிதன் இருந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கான கதைகள் நிறையவே இருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.